சீரான குடிநீர் வழங்க வலியுறுத்தி திருச்செந்தூர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு பகுதியில் தோப்பூர் பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த குடியிருப்புகளுக்கு திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. ஆனால் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இந்த தோப்பூர் பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தோப்பூர் பகுதிக்கு சீரான குடிநீர் வழங்க வலியுறுத்தி தோப்பூரை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரது தலைமையில் 3 பேர் நகராட்சி அலுவலகம் முன்பு கையில் பதாகைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தோப்பூர் பகுதி மக்களுக்கு முறையான குடிநீர் வசதி வழங்காமல் ஏமாற்றி வரும் திருச்செந்தூர் நகராட்சியை கண்டிக்கிறோம் என அந்த பதாகையில் எழுதப்பட்டிருந்தது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நகராட்சி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இன்று மாலைக்குள் சீரான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நான் பேசி